ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கிருஷ்ணானுபவ அனுபவத்தில் நம்மாழ்வார் விஷயமான நக்ஷத்திர மாளிகை என்கின்ற அதி அற்புதமான கிரந்தத்தினுடைய ஸ்லோகங்கள், ஆழ்ந்த அர்த்தங்களை எல்லாம் நாம் அனுபவித்து கொண்டு வருகின்றோம். அதிலே சுவாதிகாமி யோக பிருந்த சித்த பத்மன்னு வரக்கூடிய ஸ்லோகம் 15வது ஸ்லோகம் அனுபவம். இன்று இந்த ஸ்லோகம் தொடங்கி 26வது ஸ்லோக பரியந்தம் ஆழ்வாரினுடைய திருமேனி திவ்ய அவயவய சௌந்தர்யாதி வர்ணனை எல்லாம் அழகாக சொல்லப்படுகின்றது. ஆழ்வார்னுடைய திருவடி தொடங்கி திருமுடி பரியந்தம் அழகாக வர்ணிக்கப்படக்கூடியதான ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகத்திலே ஆழ்வாரினுடைய திருவடியானது பிரபத்தி மார்க்க பிரவர்த்தகமாக இருக்கக்கூடிய இந்த திருவடியானது ஜடா வாசனையே கொண்டிருக்கக்கூடியதான தாமரைக்கு எப்படி ஒப்பாகும் அப்படின்னு கேட்கிறார். எப்பொழுதும் ஜடா சம்பந்தம் பெற்றிருக்கக்கூடியதான தாமரையானது பிரபத்தி மார்க்கமே கொண்டிருக்கக்கூடியதான வாசனை பெற்றதான ஆழ்வார்னுடைய திருவடி நிலைகளுக்கு எப்படி ஒப்பாகும், சமமாகும்? சமம்னு எப்படி சொல்ல முடியும்? தாமரை போன்ற திருவடிகள்னு சொல்ல முடியாதே என்று ஒருபடி திருவடியை இந்த பக்தி மார்க்க பிரவர்த்தன துரந்தரங்களான ஆழ்வார்னுடைய திருவடிகளோடு அந்த மார்க்கத்தினுடைய வாசனையே அறியாத தாமரை எப்படி சமானமாகும்? ஜடா வாசனையே இல்லாத ஆழ்வார் திருவடிகளோடு எப்பொழுதுமே சதா சர்வகாலமும் ஜடாசயன்வயமே இருக்கக்கூடிய தாமரை எப்படி சமானமாகும்னு சொல்கிறார். இந்த இடத்துல ஸ்லேஷம் உள்ளது. வடமொழியில் லட்டயோர பேதகா அப்படின்னு சொல்வார்கள். அதாவது லக்காரத்திற்கும் டகாரத்துக்கும் வாசி இல்லை, வேற்றுமை கிடையாது அப்படின்னு சொல்லுவார்கள். தாமர பட்சத்தில் வரும்பொழுது லகாரமாகவும், ஆழ்வார்னுடைய திருவடி பட்சத்தில் வரும்போது டகாரமாகவும் கொள்ள வேண்டும்னு சொல்லப்படுகின்றது. தாமரையானது ஜலாசயத்தில், அதாவது நீர்நிலையிலே ஒரு க்ஷணகாலமும் விட்டு பிரியாமல் இருக்கும். அப்படித்தான் அதற்கு ஸ்வபாவம். தாமரையினுடைய ஸ்வபாவம் என்ன? நீர்நிலையை விட்டு ஒரு க்ஷணகாலமும் அதால் தரித்திருக்க முடியாது. ஆழ்வார் திருவடியோ ஜடமான ஆசயத்தை உடையவர்களோடு அன்வயலேசமும் அற்றதா இருக்கு. ஜடமாக இருக்கக்கூடியவர்களோடு எப்பொழுதும் சம்பந்தமற்றதா இருக்கு ஆழ்வாருடைய திருவடிகள். தாமர பட்சத்தில் ஜலாசய சப்தம் அப்படிங்கிறது நீர்நிலைக்கு பிரசித்தமாக சொல்லப்படுறது. ஆழ்வார் பட்சத்தில் பார்க்கும்போது மந்தமான புத்தி உடையவர்கள்னு நீச்சர்களை சொல்கிறது. அப்படிப்பட்ட நீச்சர்களோடு இந்த திருவடிகள் சம்பந்தமற்றதாக இருக்குது ஒரு க்ஷணகாலமும் அப்படின்னு ரெண்டு அர்த்தத்தை இங்கே காட்டுறார். ஆக அப்படிப்பட்டவர்களோடு அன்வயமற்றது ஆழ்வார் திருவடின்னு சொல்றீர். ஆனால் மதுர கவிகள் போல்வாரான உதார ஹிருதயர்களாலே சிந்திக்கப்படக்கூடியதாகவும் இருக்குன்னு காட்டுறார். ஆழ்வாருடைய திருவடி எப்படி இருக்குது? மந்த புத்தி நீச்சர்களானவர்களுடைய சம்பந்தமற்றதாக இருக்குது ஒரு பொழுதுமே. ஆனால் மதுரகவி போல்வாரனுடைய உதார ஹிருதயத்தால் எப்பொழுதும் சிந்திக்கப்படுவதாகவும் இருக்குது. அதுக்கு மேலே சுவாதிகாமி அப்படின்னு தொடங்கி இந்த ஸ்லோகத்தில் வரக்கூடிய இடத்துல ரெண்டு விசேஷணங்கள் சொல்லப்படுறது. சரோஜத்வத்தில் சொல்லும் பொழுது பிரதமாந்தமாகவும் உத்தரார்த்தத்தில் சடாரி பாதங்களாகவும் சொல்லப்படுறது. ஆழ்வார் திருவடியானது தன்னை மிக விரும்பும் யோகிகளினுடைய அனுராகம் பரிதமான திருவுள்ளத்திலே அன்புடன் உறைந்திருக்கு எப்பொழுதுமே. அதனால் அந்த அடியார்களினுடைய உள்ளத்திலே அமர்ந்து எப்பொழுதும் இருக்கிறதுனாலே அந்த அனுராகத்தினாலே சிவந்திருக்கான். தாமரையோ வெறும் சிவப்போடு தான் இருக்குது, அதுக்கு அனுராகம் கிடையாது. ஆழ்வாருக்கு எப்பொழுதும் தன்னை விரும்பக்கூடிய யோகிகளினுடைய ஹிருதயத்திலே உறைந்திருக்கிறதுனாலே அந்த அடியார்களினுடைய அனுராகத்தால் மேலும் மேலும் சிவப்பு பெற்றிருக்கான் திருவடிகள். தாமரைக்கு வெறும் சிவப்பு மாத்திரம்தானே, அனுராகம் கிடையாது. ஆழ்வார் திருவடி தன்னை வணங்கினாருடைய ஆர்த்திகளை எல்லாம் தொலைக்கும். தாமரைக்கு இந்த அதிசயம் கிடையாதே. ஆகவே
எப்படி பார்த்தாலும் தாமரையை ஆழ்வார் திருவடியோடு ஓமை செய்யவே முடியாது அப்படின்னு நன்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு. சுந்தரபாகு ஸ்தவத்தில் அதீர்கமப்ரமே துக்கம் ஷணோஜ்வலம் நச்சோர மந்தகரணஸ்ய பஷ்யதாம் அனுப்ஜமம் ஜம் ந கதம்னு வரக்கூடிய ஸ்லோகத்தில் அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை இங்கே நினைக்கலாம். எப்படி பார்த்தாலும் ஆழ்வார்னுடைய திருவடிகளுக்கு தாமரையை ஒப்பிட்டு சொல்லவே முடியாது. ஆழ்வார்னுடைய திருவடிகளினுடைய மேன்மைக்கு ஒசத்திக்கு தாமரையானது அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை பெற்றதாக இல்லையே என்று சொல்கிறார். ஆக ந பிரவத்தி வர்த்தமன பிரவர்த்தனாபதா நவாசனாசுர நானுசாரின்னு வரக்கூடிய 15வது ஸ்லோகத்தில் சுவாதிகாமி யோக பிருந்த சித்தபத்ம பத்த சௌஹிருதானுரக்தன்னு வரக்கூடிய அந்த வார்த்தையினாலே இதில் சுவாதி நட்சத்திரம் இங்கே சுச்சிதமாக சொல்லப்பட்டதாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆக அடிவணிந்தவர்களினுடைய ஆர்த்திகளை எல்லாம் அகற்றக்கூடியதாக இருக்குது. தன்னை மிகவும் விரும்பக்கூடிய யோகிகளினுடைய ஹிருதய புண்டரீகம் ஹிருதய தாமரையிலே அன்புடையதாக இருக்கிறதுனாலே மிகச் சிவந்ததாக இருக்குது நம்மாழ்வாரினுடைய திருவடி இணைகள். பிரதிபத்தி மார்க்கத்தை பிரவர்த்திக்கக்கூடியதாக இருக்குது. அப்படிப்பட்ட வாசனை உடையதாக இருக்கக்கூடிய இந்த திருவடிகள் ஜலா சம்பந்தத்தை உடைய இந்த தாமரையானது ஒருபொழுதும் ஜலா சம்பந்தத்தை விடாத தாமரையானது அதோடு ஒப்பிட்டு சொல்லவே முடியாது. ஒப்புமை எப்படி பெற்றதாகும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் கேள்வி கேட்கப்படுகின்றது.